ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். வந்து கடாயை பற்ற வச்சாச்சா, நல்லா எரியுதுங்களா? எரிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து சட்டியை வைக்க போகிறோம். சட்டியை வந்து வச்சாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எடுத்தாச்சு. இப்போ கடாயில் வந்து எண்ணெயை ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு இப்படி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கா. இது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவரை எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பொரியும். இதுதான் பாருங்கள், நம்ம முன்னாடியே வந்து காலிஃப்ளவர் மசாலா வந்து போட்டு தடவி கொஞ்சம் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கேன். அதை எடுத்து எண்ணெயில் இப்போ நம்ம போடுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காலிஃப்ளவர் எடுத்து எண்ணெய் வந்து கொதிச்சிருச்சான்னு ட்ரையல் பண்ண போகிறேன். நல்லா மொறுன்னு இருக்குது. அதனால் எண்ணெய் வந்து நல்லா பதமாக இருக்குது. இதை வந்து மீதி இருக்க காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். நல்லா அப்படியே கையில் படாமல் போட்டு எங்கள் வீட்டுக்காரமே என்னை திட்டிட்டு போகுது. அவங்க செய்கிற வேலையெல்லாம் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு இல்லை, நம்மளும் வேலை செய்யணும் வீட்டில். அப்போ தான் வந்து பொண்டாட்டி நம்மளெல்லாம் திட்ட மாட்டாங்க. இது வந்து வருண் காலிஃப்ளவர் வந்து பொன்னிறமாக வந்து பொரியுதுன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் போடணும் பாருங்க. ரொம்ப விடாமல் பார்த்து பக்குவமாக கிண்டணும். கறி விரிச்சுனா சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. என் மகன் வந்து ஸ்கூலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ காலிஃப்ளவர் வந்து கும்பிட்டமாக போடாமல் ஒன்று ஒன்றா போட்டால் தான் நல்லா பொரியும். இந்த பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. வந்து சவுண்டு கேட்டால் தான் நம்ம காலிஃப்ளவரே உள்ளே போடணும். அப்போ தான் வந்து பொன்னிறமாக வந்து அழகாக வந்து கிரேஸியாக வரும் அந்த காலிஃப்ளவர் சில்லி. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து காலிஃப்ளவர் சில்லி, வாழைக்காய் சில்லி இதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன். என் பவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்ருவேன் ஸ்நாக்ஸ் அவனுக்கு. பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்து நல்லா செகந்து சூப்பராக பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் காலிஃப்ளவர் சில்லி. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.